உங்கள் பேர்? ஸ்டோர் ஆயிரும். அதனால லாஸ்ட்டாக படிக்கும்போது ஈஸியாக இருக்கிறதுனால ஈஸியாக எக்ஸாம் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ 200 கொஸ்டின் எழுதுனீங்க ஒரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், அந்த ஒரு மாதத்தில் உள்ள எல்லாம் கவர் ஆயிடுச்சா? எல்லாமே கவர் ஆயிடுச்சு சார். எக்ஸ்ட்ராவும் கேட்டிருந்தாங்க, நிறையாவே கேட்டிருந்தாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே? ஆமாம் சார், கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். தேங்க்யூ சார். உங்கள் பேர்? சிரஞ்சீவி. ஓகே, டெஸ்ட் எழுதுனீங்களே, டெஸ்ட் எப்படி இருந்துச்சு? இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட்டு தான். ஆக்சுவலி நிறையா விஷயங்கள் வந்து கொடுத்த நோட்ஸில் வந்து படிச்சிருந்தோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டைம். இப்போ இந்த மாதிரி வைக்கிறது ரெகுலராக வைக்கிறப்போ வந்து நமக்கு அந்த மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அது ரொம்ப நல்லது இந்த டெஸ்ட்டு என்ன பொறுத்து. டோட்டலாக 1 மந்த்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா? செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க, 200 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த இப்போ 1 மந்த் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறப்போ உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இருக்குது. டெய்லி வைவா கேட்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து ரீகால் பண்ணிட்டு வந்தேன். மார்னிங் எழுந்து ரீகால் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க விஷயம் என்னென்னா டெய்லி படிக்கிறது தான். ஓகே, இப்போ 200 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸு அப்படிங்கிறப்போ அந்த 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் இன்க்ளூட் ஆயிருந்துச்சா? இல்லை, இப்போ மேக்ஸிமம் 95% எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆயிடுது. ஒய் பிகாஸ் டெய்லி வந்து 1 and 2 dates 3 dates அதுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கறதுனால ஸோ மேக்ஸிமம் 95% மேலே கவர் ஆயிடுது. தேங்க்யூ. உங்கள் பேர்? வெற்றிவேல் சார். இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களே, டெஸ்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா தான் சார் எழுதுனேன். நல்லா கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, தெரிஞ்ச கொஸ்டின் தான், நல்லா தான் சார். 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸு மொத்தம் 30 நாள் இல்லையா? 30 நாள் அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாக்கா காலைல எழுந்துச்சு பார்த்தாலே போதும். டெய்லியும் வந்து இங்கே வைவா சொல்கிறோம், அதுலேயே நம்ம ரீகல் ஆயிரும். மறுபடியும் நம்ம வந்து காலைல எழுந்துச்சு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தாலே போதும் சார், நம்ம இது பண்ணிடலாம். இப்போ 1 மந்த்து வந்து டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் படித்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகி மந்த் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்துச்சா? எல்லாமே வந்துருந்தது சார். ஓரளவு எக்ஸ்ட்ராவும் வந்துருந்தது கொஸ்டின், வெளியிலேருந்து கொஸ்டின் வெளியே வந்துருந்தது. அதுவும் நியூஸ் பார்த்துருக்கும் போது எல்லாமே பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், நல்லா தான் சார் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர்? வெங்கட சுப்ரமணியன். டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்களே, சாம்பியன்ஸ் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு சார்? கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் டேஸ் நிறையா கேட்டிருந்தாங்க, நடத்துனது எல்லாமே கவராக இருந்துச்சு. இது ஸ்டேட்டு நடத்தின நியூஸ் நடத்தியிருந்தாங்க, அதெல்லாம் எங்கெங்கே நடந்துச்சுன்னு சொல்லி ஸ்டேட் வைஸாக லொக்கேஷன் எங்கே நடந்துச்சுங்கிற மாதிரி நிறையா கேட்டிருந்தாங்க. அண்ட் அவுட் சைட் இன்னும் வந்துருந்துச்சு. இப்போ 1 மந்த் டோட்டல் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க இல்லையா? அது ஃபுல்லாக ரீகால் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்துச்சு? ஸ்டேட் நியூஸ் தனியாக படிச்சிட்டேன், நேஷ்னல் லெவல் நியூஸ் நிறையா படித்தேன், இம்பார்ட்டன்ட் டேஸ் தனியாக படித்தேன். அந்த இம்பார்ட்டன்ட் டேஸில் அவேர்னஸ்க்காக வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த இம்பார்ட்டன்ஸ் மாதிரி தான் அவங்க தனியாக மென்ஷன் பண்ணாங்க நடத்தினப்பவே. அதை வந்து அந்த டேஸை தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி தான் சார் படித்தேன். ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு அது தனியாக. இப்போ இந்த 200 கொஸ்டின் ஒரு 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிருந்துச்சா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? எஸ் சார், ஸ்டேட் நியூஸ் நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இது இம்பார்ட்டன்ட் டேஸ் நிறைய டேஸ் கவர் பண்ணி படித்தேன். அதுக்காக நான் அவுட்ஸ்லேருந்து எடுத்து படித்தேன், இதை கவர் பண்ணணுங்கிறதுக்காக. தேங்க்யூ சார். வணக்கம் மேடம், உங்கள் பேர்? கீர்த்திகா சார். ஓகே மேடம், இப்போ சாம்பியன்ஸ் டெஸ்ட் செப்டம்பர் மந்த்துக்கு அட்டன் பண்ணியிருந்தீங்களே, கொஸ்டின்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. ஓகே மேடம், 1 மந்த் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் 30 நாளுக்கு அப்படிங்கிறப்போ வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? மேம் டீச் பண்ணதே ஒரு 80% கவர் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் ஒலிம்பிக்கு பேரா ஒலிம்பிக் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து உள்ளதை நம்ம ரெஃபர் பண்ணாலே வந்து மோரோவர் நீங்கள் 95% கவர் பண்ணிடுங்க சார். இப்போ இந்த 200 கொஸ்டின்ஸ் வந்து 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கண்டிப்பாக சார், யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருந்துச்சு. ஓகே மேடம், உங்கள் பேர்? சுரேஷ்குமார். ஓகே, இப்போ இந்த சாம்பியன்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களே, கொஸ்டின்லாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக தான் இருந்துச்சு, நான் படித்த கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. இப்போ வந்து 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா? 30 நாளுங்கிறப்போ வந்து மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? இல்லை, நம்ம படிக்கிற பொறுத்து தானே இருக்குது. அதெல்லாம் ஸ்டடீஸ் தானே, எல்லாம் ஒரு ஜிகே மாதிரி தான். நம்ம படித்தே நம்ம எழுதுறது தானே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது இப்போ 1 மந்த்துக்கு வந்து டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆயிருந்துச்சா? எல்லாமே வந்துருச்சு. ஒலிம்பிக், அந்த பேரா ஒலிம்பிக் எல்லாமே கேட்டிருந்தாங்க அதில். ஆமாம், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இந்தியா பற்றியான கோல்டு மெடல் இந்த இதெல்லாம் பற்றி தெரியுது, நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு இது. யார் என்ன ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை மெடல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிற ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ
இந்த சாம்பியன்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகலாமா? ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? ஆமாம். நம்ம புதுசாக எதுவுமே தெரியாமல் இருந்ததுக்கு வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, இந்த இது நம்ம நாட்டில் நடந்திருக்கு கரெக்டாக டெய்லி அப்டேட் நமக்கு வந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால் தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்கள் பேர்? கீர்த்தனா சார். கீர்த்தனா. இப்போ சாம்பியன்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்களே, கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. ஓகே, டோட்டலாக ஒரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா, 30 நாள் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? நாங்கள் கொஞ்சம் வெளியிலேருந்தும் பார்த்தோம், இங்கே வந்து நிறையா சொல்லி கொடுத்துருந்தாங்க சார், அதையும் கொஞ்சம் படித்தோம் சார். இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு, அதையும் படிச்சிருந்தோம் சார். அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போது 1 மந்த்துக்கான வந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த 200 கொஸ்டின்ஸில் வந்து அவங்களுக்கு அந்த 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஓரளவு கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆயிருந்துச்சா? எஸ் சார், இருந்துச்சு சார், நிறையாவே இருந்துச்சு. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு நோட் பண்ணுறப்போ இந்த டெஸ்ட் வந்து உங்களை கரண்ட் அஃபேர்ஸில் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். ஓகே, தேங்க்யூ மேடம். உங்கள் பேர்? எஸ் கிருஷ்ணா. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இப்போ சாம்பியன்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்களே, டெஸ்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, இப்போது 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா, 30 நாள். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எனக்கு வந்து கிளாஸ் வந்து மேம் நடத்துனது வந்து நான் வந்து கிளாஸ் வந்து நல்லா தான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேம் சொன்னதையும் போயிட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பார்த்தா அதனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார். இப்போ 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மொத்தம் 200 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருந்துச்சா? அந்த மந்த்துக்காக கம்ப்ளீட்டாக இருந்துச்சா? கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவும் மேம் கேட்டிருந்தாங்க சார். அதனால எனக்கு நிறையாவும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சு சார் இதில். இப்போ இந்த டெஸ்ட்டுனால வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம் சார், ஸ்ட்ராங்காக தான் சார் ஆகிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்கள் பேர்? ஹரி. ஓகே, இப்போ சாம்பியன்ஸ் டெஸ்ட் செப்டம்பர் மந்த்துக்கு அட்டன் பண்ணியிருந்தீங்க, கொஸ்டின்லாம் எப்படி இருந்துச்சு? கொஸ்டின்லாம் நல்லா இருந்துச்சு. டிஎன்பிசியில் எப்படிலாம் கேட்பாங்களோ அப்படிலாம் கரெக்டாக எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்களோ அது மாதிரி கரெக்டாக எடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா, டோட்டலாக 30 நாள் இந்த மாதம், போன மாதம். சரி, 30 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதியிருக்கீங்க. இப்போ ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறப்போ வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வெளியிலேருந்து படித்தேன், எல்லாமே வந்து இருந்தது. நான் படிச்சிருந்தது எல்லாமே மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து இருந்தது. எந்தெந்த வகையில் வந்து டிஎன்பிசியில் கொஸ்டின் எடுப்பாங்களோ அதே மாதிரியே வந்து எடுத்துருந்தாங்க. இங்கேயும் நல்லா இருந்துச்சு டெஸ்ட் எழுதுது. ஓகே, இப்போ இந்த 200 கொஸ்டினில் வந்து செப்டம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கவர் ஆனிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இல்லை நான் படித்த எல்லா கொஸ்டினும் வந்துருந்துச்சு. செப்டம்பர் மந்த்துக்குள்ளது மட்டும் தான் வந்துருந்தது. இது மாதிரி இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ இந்த 200 கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஆமாம், நம்ம டெஸ்ட் எழுதினாலே போதும். அதை நம்ம டோட்டல் 6 மந்த்ஸுக்கு எழுதுனோம்னா அதுவே போதும். டிஎன்பிசிக்கு அதுவே வந்து அதுலேருந்தே கேட்டுருவாங்க. நம்ம எதுவும் பயப்பட வேணாம் டிஎன்பிசி எழுதுறப்ப. ஓகே, டெஸ்ட் ஃபார்மெட் வந்து ஓஎம்ஆரில் வச்சுருந்தாங்க இல்லையா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எக்ஸாம் ஃபார்மெட்டில்? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் ஓஎம்ஆரில் எழுதுனா, அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. தேங்க்யூ. உங்கள் பேர்? வசந்த்குமார். ஓகே, இப்போ சாம்பியன்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, கொஸ்டின்லாம் எப்படி இருந்துச்சு? கொஸ்டின் நல்லாவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணேன். சில இது வந்து இனிஷியல்லாம் மாற்றி கேட்டிருந்தாங்க, அது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து நோட்டில் நாங்கள் எழுதுனது வந்து ஒரு ஆர்டராக எழுதியிருப்போம். இங்கே கொஸ்டின் வந்து அதை மாற்றி இருந்தது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஆர்டராக கொடுத்துருந்து அதை அப்படியே நோட் பண்ணி நாங்கள் போட்டுருப்போம். இங்கே கொஸ்டின் நம்பர்லாம் மாற்றி இருந்தது, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, டோட்டலாக 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா, 30 நாள் மொத்தம். 30 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து இப்போ நீங்கள் இந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் எழுதிருக்கீங்க, இந்த மாதத்தை எழுதிருக்கீங்க, போன மாதத்துக்கானது. இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? ஸ்ட்ராட்டஜி பெருசாக இல்லை, எப்போ தோணுதோ அப்போ படிச்சிருவேன், அவ்வளோதான். பெருசாக ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கிளாஸில் கொஞ்சம் அட்டன் பண்ணுறது, சில கொஸ்டின் வந்து நோட்டில் இல்லாதது வந்து அவங்க சொல்லியிருந்ததுலேருந்து 2-3 கொஸ்டின் இருந்தது, கிளாஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததுனால அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடிஞ்சது, அவ்வளோ பண்ண முடிஞ்சிச்சு. டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இல்லையா, அந்த 200 கொஸ்டின்ஸ்குள்ளே உங்களுக்கு செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சா? ஃபுல்லாகவே கவர் ஆயிருந்தது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ இப்படி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வச்சு நீங்கள் சாம்பியன்ஸ் டெஸ்ட் எழுதுறப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் மொத்தமாக படிக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வருது, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம் எல்லாம் ஓஎம்ஆர் ஃபார்மெட்டில் தான் நீங்கள் நடக்குது. இப்போ ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு எக்ஸ்போசர் ஆகிறப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக. இப்போ இது எப்படின்னா, நாங்கள் அங்கே வந்து ஒரு ப்ரெஷரில் கண்ணாப்போன நாங்கள் மார்க் பண்ணிடுவோம். அதை வந்து இங்கேருந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓஎம்ஆரில் பண்ணுறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க, டெஸ்ட் எப்படி இருந்துச்சு? டெஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார், ஈஸியாக தான் இருந்துச்சு. எப்போதுமே வந்து மேம் நடத்துகிறத வெளியிலேருந்து நிறையா கொஷின் கேட்பாங்க, அது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு தாட் வரும்.
இப்போ டோட்டலாக 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா, 30 நாள் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? மேம் தான் சார். மேம் வந்து எப்போதுமே கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு சம்மரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறோம், அது வந்து நம்ம மெமரி பவர் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும்தான் ரீசன். ஓகே, இப்போ 1 மந்த்துக்கு வந்து டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த 200 கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு அந்த 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிருந்துச்சா? கவர் ஆயிருந்துச்சு சார். அதுவும் கவர் ஆயிருந்துச்சு. வெளியிலேருந்தும் நிறையா எடுத்திருந்தாங்க. நியூஸ் பேப்பர் இதுலேருந்து கூட எடுத்திருந்தாங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லலாமா? ரொம்பவே டபுள் ட்ரிபிள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்கள் பேர்? துர்கா சார். ஸ்ரீலேகா சார். கரண்ட் அஃபேர்ஸ் சாம்பியன்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்களே, கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. டோட்டலாக 1 மந்த்து சரியா, 30 நாள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருக்கீங்க. ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? மேம் நடத்துனதும் நம்ம படித்தோம், வெளியிலேருந்து நம்ம படித்தோம். ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. மேம் நடத்துறதுலேருந்து முக்கால்வாசி கொஸ்டின் வந்து வந்துருச்சு. வெளியிலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்துருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. இப்போ 1 மந்த்துக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த 200 கொஸ்டின்ஸ்குள்ளே அந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து உள்ளே இன்க்ளூட் ஆயிருந்துச்சா? ஆகிருந்துச்சு சார். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ இந்த 200 கொஸ்டின் நீங்கள் மந்த்லி சாம்பியன்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆகுது சார். ஆமாம் சார், ஆகுது சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்கள் பேர் மேடம்? மேனகா சார். ஓகே, இப்போ சாம்பியன்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்களே, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சு சார். டோட்டலாக இப்போ 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டோட்டலாக அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? நான் 2 நாளாகவே ஹார்ட் ஒர்க் தான் சார் பண்ணேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ டோட்டல் 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? இப்போ 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகேவா? இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வைஸ் மந்த்லி எழுதுறீங்க, எல்லா மந்த்தும் எழுதுறீங்க இல்லையா? அப்போ உங்களை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வைஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுதா? ஆமாம் சார், ஸ்ட்ரென்தன் தான். மந்த்லி படிச்சுக்கிட்டே போகிறதுனால கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் 6 மந்த் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ மேடம். உங்கள் பேர்? வினிதா. ஜெயலக்ஷ்மி. இப்போ சாம்பியன்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்களா செப்டம்பர் மந்த்துக்கு, கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சு சார். ஈஸியாக இருந்துச்சு. சரி, இப்போ 1 மந்த்துக்கான டோட்டல் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா, அது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன? ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன? கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் போய் படிப்போம் சார். எப்போ நடத்தும் டெய்லியும் படிப்போம். அப்புறம் பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி படிப்போம் சார். மந்த்லி மொத்தமாக எடுத்துப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கின்ஸ் எடுத்து படிப்போம் சார். டெய்லியும் படிச்சிருவோம். வைவா கேட்பாங்க, அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து டெய்லியும் நடத்துகிறத டெய்லியும் படிச்சிருவோம். அதனால் ஈஸியாக இருக்கும். சிஏ டெஸ்ட்டு 1 மந்த்துக்குள்ளே எழுதுறது. இப்போ 1 மந்த்துக்கு டோட்டலாக வந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த 200 கொஸ்டின்ஸ்க்குள்ளே அந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மோஸ்ட்லி 80% கவர் ஆகிடுச்சு சார். ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ இந்த 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? உங்களை வந்து மந்த்லி நீங்கள் 200 எழுதுறீங்க இல்லையா? அப்போ வந்து உங்களை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வைஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுதா? ஆமாம் சார், கண்டிப்பாக. எல்லாமே மந்த்லி எல்லாமே படித்து மந்த்லி டெஸ்ட் வேறு போட்டதுனால ஒரு எப்போயாவது அப்பப்போ மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணால் போதும் சார். எக்ஸாம்ஸ்க்கு அவ்வளோவா கஷ்டமாக இருக்காது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறனால எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்கள் பேர் என்ன? பிரகதீஷ் சார். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க இல்லையா? கொஸ்டின்லாம் எப்படி இருந்துச்சு? கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார். படித்தது எல்லாமே வந்துருந்துச்சு. ஓகே, இப்போ 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்லை சார். மேம் நடத்துனது அப்படியே படித்தேன் சார். மேம் வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க சார். அது படித்து எல்லாமே வந்துருந்துச்சு சார். ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இந்த டோட்டல் 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த மந்த்துக்கு, அதில் வந்து இந்த உங்களுக்கு செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சா? மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிருந்துச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ இந்த 200 கொஸ்டின்ஸ் மந்த்லி எழுதுறீங்க இல்லையா சாம்பியன்ஸ் டெஸ்ட்டு, அப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதா ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக சார், யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எக்ஸாம்லாம் ஓஎம்ஆர் ஃபார்மெட்டில் தான் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அந்த ஃபார்மெட்டை பற்றி சொல்லுங்கள். இது ஈஸியாக இருக்கா? ஓஎம்ஆர் அந்த உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிது ஓஎம்ஆர்னா என்ன அப்படின்னு எக்ஸாம் ஃபார்மெட்டில், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? சார், ஓஎம்ஆரில் வந்து எழுதுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேவா? உங்கள் பேர்? ராஜேஷ். ஓகே, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருந்தீங்க சாம்பியன்ஸ் டெஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சு சார். ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இல்லையா? 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன?
சார் எங்கள் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற நோட்ஸில் முக்கால்வாசி கேட்டிருந்தாங்க சார். எல்லாமே கவர் பண்ணி கேட்டிருந்தாங்க சார். அதுக்கப்புறம் வெளியிலேருந்து மற்றதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தான் சார் கேட்டிருந்தாங்க. அட்டன் பண்ணுற மாதிரி தான் சார். ஓகே, இப்போ இந்த 200 கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா 1 மந்த்துக்கானது, அந்த 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அந்த 200 கொஸ்டின்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடுதா? வந்துடுது சார். வந்துடுது. எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மந்த்லி இந்த சாம்பியன்ஸ் டெஸ்ட் வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக சார். அது எல்லாமே உங்களுக்கு மந்த்லி வைஸ்னாலுமே OMR ஃபார்மெட்டில் தான் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ அந்த OMR ஷீட்டோட எக்ஸ்போசர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கா? ஏன்னா TNPC ஃபுல்லாக OMR தான் இல்லையா? அப்போ அந்த OMR ஃபார்மெட் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிடுற மாதிரி இருக்குது சார். OMRல மார்க் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், சாம்பியன்ஸ் ஆஃப் செப்டம்பர் இந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் கீ, அது இல்லாமல் இந்த எக்ஸாம் ரிசல்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நாங்கள் கொடுத்துட்றோம். இங்கே வந்து அட்டன் பண்ணாதவங்க கீழே இருக்கிற கொஸ்டினை எடுத்து அட்டன் பண்ணுங்கள், ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரம் சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட்.